பீர்பால், இந்த விஷயத்தில் உங்கள் கருத்தை நான் ஏற்க மாட்டேன். நான் சொல்வதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். நீங்கள் அரசர் என்பதால் நீங்கள் சொல்லும் கருத்து தவறு என்றால் கூட ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அப்படி நீங்கள் எதிர்பார்ப்பதும் தவறு. என்ன பேச்சு ஒரு மாதிரியாக இருக்கிறது. நான் பேரரசன். என் கருத்து தவறாக இருக்கும் என்று எப்படி நீங்கள் நினைக்கலாம்? கண்டிப்பாக மறுக்கிறேன். உங்களை சுற்றி ஆமாம் சாமி போடுபவர்கள் இருந்தால் உங்கள் கருத்து சரியாகிவிடுமா? என்ன பீர்பால், இன்று உங்களது பேச்சு வரம்பு மீறுகிறதே. சரி பீர்பால் அவர்களே, என் கருத்தில் உங்களுக்கு உடன்பாடு இல்லை என்றால் இனி நீங்கள் அரண்மனைக்கு வர வேண்டாம். என்ன அரசே, இப்படி சொல்லிவிட்டீர்கள்? உண்மையாகத்தான் சொல்கின்றீர்களா? உண்மையாகத்தான். உங்களை பார்க்கவே பிடிக்கவில்லை. நான் இங்கே தங்கியிருந்தால் பேரரசர் இன்னும் கடுமையான தண்டனை கொடுப்பார். என் கிராமத்திற்கு போனாலும் பேரரசர் என்னை மீண்டும் அழைத்து விடுவார். யாரும் அறியாத இடத்திற்கு நான் சென்றால்தான் என் அருமை அவருக்கு புரியும். பீர்பாலின் நகைச்சுவை இன்றி வாழ்க்கை மிகவும் மந்தமாக இருக்கிறது. அவர் இப்போது எங்கே இருக்கிறார்? எப்படி இருக்கிறார்? மிகவும் கவலையாக இருக்கிறது. அவர் எங்கே இருக்கிறார் என்று தேடுங்கள். அவர் எங்கே இருந்தாலும் கூட்டி வாருங்கள். வணக்கம் மகாராஜா. நாங்கள் எல்லா இடங்களிலும் தேடி பார்த்து விட்டோம். அவர் எங்கே போனார் என்று யாருக்குமே தெரியவில்லை. அவர் ஆக்ராவிலோ அவர் சொந்த ஊரிலோ இல்லை. ஏதோ அவர் வேறு ஒரு கிராமத்தில் இருக்க வேண்டும். ஒரு புதுமையான போட்டி மூலம் அவரை கண்டுபிடிக்க வேண்டும். நாம் ஆக்ரா வர வேண்டும் என்று பேரரசர் ஆணையிட்டுள்ளார். அங்கே செல்லும் போது பாதி நிழலிலும் பாதி சூரிய வெளிச்சத்திலும் நடக்க வேண்டுமாம். அப்படி இல்லை என்றால் தண்டனையாம். இது என்ன வினோதமான கட்டளை? யாரால் தான் செய்ய முடியும்?
ஆஹா, இவர்தான் நாம் சொல்லியிருந்தது போல சிறிது வெளிச்சத்திலும் சிறிது நிழலிலும் நடந்து வருகிறார். அவரை அழைத்து வாருங்கள். வணக்கம் பேரரசே. இந்த யோசனை உங்களுக்கு எப்படி வந்தது? பேரரசே, சில வாரங்களுக்கு முன் என் நண்பரின் நண்பர் எங்கள் கிராமத்திற்கு வந்திருந்தார். இது அவருடைய யோசனைதான். அவர் பெயர் என்ன? பயமின்றி சொல்லுங்கள், உங்களுக்கு நான் வெகுமதி அளிக்கிறேன். அவர் பெயர் பீர்பால். ஆனால் அவர் அரசாங்கத்திற்கு வேண்டாதவராக இருப்பார் என்று சொன்னார். அவரை முன்னரே நான் மன்னித்து விட்டேனே. வணக்கம் பேரரசே. அரசே, தாங்கள் உத்தரவு பிறப்பித்திருந்தால் நானே தங்களைக் காண ஓடி வந்திருப்பேனே. உம்மை அரண்மனைக்கு வர வேண்டாம் என்று நான் தானே கட்டளையிட்டேன். ஆகவே நானே நேரில் வந்து உம்மை அழைப்பதுதானே முறை. வாருங்கள், அரண்மனைக்கு போகலாம்.